அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் எனும் புத்தக வெளியீட்டு விழாவை விசிக தலைவர் திருமாவளவன் புறக்கணித்துள்ள நிலையில் எக்ஸ் பக்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்த தலைவர், பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி என எல்லோராலும் போற்றப்படும் சட்டமேதை டாக்டர் அண்ணல் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எக்ஸ் பக்கத்தில் அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அதில் புதுடெல்லியின் மும்பையில் அரபிக்கடலோரம் சைத்திய பூமியில் உறங்கிக் கொண்டிருக்கும் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னும் ஓரிரு பத்தாண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டியவர். ஓய்வில்லா, உறக்கமில்லா, உயிர் கருக்கும் உடலுழைப்பே அவரது வாழ்நாளை 65 வயதில் சுருக்கிவிட்டது. தேடித் தேடி நூல்களை கற்பதிலும் ஆய்ந்து நூல்களை படைப்பதிலும் அவரிடம் தீராத வேட்கையும் வெறியும் இருந்தது. அம்பேத்கரின் கடைசி மூச்சு வரையில் படிப்பதிலும் எழுதுவதிலும் அவருக்கிருந்த வேகம் பெருவியப்புக்குரியது. அதற்கு சான்று அவரது அளப்பரிய படைப்பான புத்தரும் அவரது தம்மமும் என்னும் திருவரம் நவிலும் திருநூலாகும். கடைசி மூச்சை நிறுத்துவதற்கு 3 நாட்களுக்கு முன்னர்தான் அந்த நன்னூலை எழுதி முடித்தார். இது அவரின் பேரறிவுக்கும் பேருழைப்புக்கும் நம் கண்முன்னே நிற்கும் கூடுதல் சான்று. எஞ்ஞான்றும் காலத்தால் அழியாத கழிப்பேருவக்கும் ஞானக்கொடை. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய மண்ணுக்கும் உலகளாவிய மானிடத்துக்கும் ஆற்றியுள்ள பங்களிப்புகள் அளப்பரியவை. அவற்றுள் இந்திய அரசமைப்புச் சட்டமும் புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூலும் யாவற்றிலும் விஞ்சி நிற்கும் மகத்தான படைப்புகளாகும். இவை இரண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் மகுடத்தில் ஒளிரும் உன்னத மாமணிகள். இவற்றுக்கு அவர் கொடுத்த பெருவிலை அவரின் உடல் நலம். அவர் ஓய்வையும் உறக்கத்தையும் ஒரு பொருட்டாக கருதவில்லை. எஃகுவான உடலை வருத்தி, இலகுவான உளநிலை இறுக்கி, பொன்னான வாழ்வைச் சிதைத்து, பூரிதமான ஆயுளை குறைத்து, காலத்தோடு தன்னை கரைத்து காலத்தால் அழியாத பேராற்றலானார் என்று திருமாவளவன் புகழாரம் சூட்டியுள்ளார்.